அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குரானில் உள்ள தகவல்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம செய்யக்கூடிய தப்பு முதல்ல 62வது சூரா 9வது ஆயத்தில் மீ யோமில் ஜுமாஅத்தி அப்படின்னு. ஆனால் இந்த வார்த்தையை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஜும் அப்படின்னு சொல்லிட்டு மீமுக்கு சுக்குன் வச்சு இன்றைக்கி என்ன நாள், ஜும்மா நாளுன்னு சொல்லி நம்ம என்ன செய்தோம், பயன்படுத்துகிறோம். இப்படி பயன்படுத்தலாமான்னு கேட்டால் இது தப்பு. நம்ம எப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பயன்படுத்தணும். இது நம்ம குரானில் ரொம்ப சர்வசாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தவறாக இருக்குது. ரெண்டாவது, பொருள் விளங்கக்கூடியதில் உள்ள தவறு. இப்போ 33வது சூரா 42வது ஆயத்து. இது ஒரு 5 இடத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் பார்த்தேன். இன்னும் எத்தனை இடம்னு சொல்லிட்டு தேடிட்டு வேணா சொல்கிறேன். சரிங்களா? இப்போ புக்ரத்தோ அசீலா இதுக்கு எப்படி தர்ஜுமா கொடுத்துருக்காங்கன்னா, காலையும் மாலையும் நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யணும் அப்படின்னு. ஏன்னா அப்படி கொடுத்துருக்கு. காலை மாலை அப்படிங்கிற வார்த்தையே அல்லாஹ் தாலா குரானில் அழகாக காட்டி தந்துட்டான். தஹஜ்ஜத்ங்கிற வார்த்தை இருக்குது. அப்புறம் வல் ஃபஜ்ர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஃபஜ்ர்னா குறிப்பிட்ட ஒரு நேரத்தை குறிக்கும். இது அப்படின்னா காலைங்கிற குறிப்பிட்ட நேரத்தை குறிக்கல, சூரியன் உதயமானதிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த காலை பொழுது முழுவதையும் குறிக்கும். அசீலா அப்படின்னு சொன்னால் சூரியன் சாய்ந்து மறைஞ்சதுக்கப்புறம் தொடங்கக்கூடிய அந்த மாலை நேரத்தை குறிக்கும். அதனால் இப்னு கசீர் ரஹிமகுல்லா அவங்க சொல்கிறாங்க, எல்லா நேரமும் நம்ம அல்லாஹ்வை திக்ர் செய்யணும் அப்படின்னு. அதே மாதிரி இமாம் தபரி அவங்க சொல்கிறாங்க, குறிப்பிட்ட நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்த கிடையாது, வாழ்க்கையில் முழுசும் நம்ம அல்லாஹ்வை என்ன செய்யணும், திக்ர் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குர்திபி இமாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தஸ்பீஹ் செய்யணும். தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ் இந்த மாதிரி எல்லா தஸ்பீஹ் செய்யணும். தஹ்லீல்னா லா இலாஹா இல்லல்லாஹ் நம்ம அதிகமாக சொல்லணும். தக்பீர்னா அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும். தஹ்மீதுனா அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி எல்லா தக்பீர்களையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். இப்போ யாராவது ஒருத்தவங்க நம்மள்ட்ட ஒரு விஷயத்தை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வாரீங்களா அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக கூப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம், இன்ஷா அல்லாஹ். இதுவும் இந்த ஆயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு சமந்தான். சரிங்களா? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பிஸ்மில்லா கூறி சாப்பிடாத உணவோட சைத்தான் அவங்க கூட இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி புகாரி முஸ்லீமில் ஆதென்டிக்காக பதிப்பட்ட ஹதீஸ் என்னது, நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இன்ஷா அல்லான்னு சொல்லாமல் இன்றைக்கி நைட்டு என்னுடைய மனைவிமார்களோட நான் ஒன்று கூடுவேன். அதனால் ஒவ்வொரு மனைவிமார்கள்ட்ட இருந்து போருக்காக அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்யக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் நான் பெற்றெடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்ன மாதிரி நடத்தி தந்திருப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனால் இன்ஷா அல்லாஹ் சொல்லாதனால. அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒவ்வொரு திக்ர்கள்லையும் ஒரு தனித்துவம் இருக்குது. அதனால தான் அது சொல்லப்படலை அப்படிங்கிறதுக்காண்டி அது ஒரு தனித்த ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதில் பதிவு. நம்ம திக்ரு செய்துங்கிறது இந்த ஆயத்துக்கு நம்ம கட்டுப்படுறதுக்கு சமம். இன்ஷா அல்லாஹ் இறைவன் சொன்னது போல் அத்தீவுல்லாஹ அத்தீவுர் ரசூல, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய பாக்கியத்தை வல்லரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.